கடந்த 45 நாட்களா கோவை கொடிஷியா கிரவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, தி அண்டர் வாட்டர் டனல் அக்வேரியம்ங்கிற ஒரு ஷோ நடந்துட்டுருக்குது எக்ஸிபிஷன் மாதிரி. ஸோ அங்கே அடுத்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நாங்கள் வந்து பார்த்தது பார்த்திங்கன்னா, இந்த டாக் ரோபோட் தான். இந்த ரோபோ வந்து டிஎன்பிஎல், ஐபிஎல் போன்ற மேட்ச்களில் பயன்படுத்தப்பட்ட ரோபோ. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நாய் மாதிரியான தோற்றத்தில் இருக்குது. மக்கள் வரவங்கள துரத்துறது, அவங்கள பயம்புறுத்துறது, அவங்களுக்கு ஒரு ஷோ ரோபோ மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம விளையாடுற மாதிரி இருந்தது. ஸோ குழந்தைங்க இது கூட பயங்கர ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நாங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ½ hour பக்கம் அந்த ரோபோ கிட்ட விளையாடிட்டு இருந்தோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷோ ஆர்கனைசர்ஸ் கிட்ட நாங்கள் பேசினோம், இந்த ரோபோ என்ன பண்ணும் ஏதுன்னு. அவங்க சொன்னது என்னென்னா, இது எக்ஸாக்ட்லி ஒரு டாக் எப்படி நம்மளை ஹாப்பியாக ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இல்லாமல் வச்சுக்குமோ அந்த மாதிரி இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஷோ ரோபோ தான். பட் அவங்களோட கன்சர்ன் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய பப்ளிக் பார்வைக்கு வரும்போது இந்த ரோபோவை வந்து காலை பிடிச்சி இழுக்கிறது, அது மேலே ஏறுறது, உட்கார்றது அப்படின்னு நிறையா வந்து மக்கள் வந்து பண்ணுறாங்க. அதனால் ஒரு ரோபோ வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேரே ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு ரோபோ, இந்த ரோபோ இருந்தது. இது கூட யாரையும் தொட விடாமல் அவங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, தொடாதீங்க, மேலே ஏறாதீங்க அப்படிங்கிறத அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ மக்களான நம்ம தான் வந்து அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். அப்போ தான் இது போன்ற படைப்புகள் நம்ம கைக்கும் வரும். நம்மளும் வந்து இது எல்லாத்தையுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மக்கள் கொஞ்சம் கவனமாக இதை கையாளணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.